கையில் வேற சுத்தமாக காசு இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? யார்கிட்ட கேட்குறது? இவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இவருக்கு இன்னும் சம்பளமே போடலை. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். பாவம், அவங்களே கஷ்டப்படுறாங்க. அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தோம். எப்போ வாங்கினா ஏதாச்சும் நினைப்பாங்க. ஏதாச்சும் பார்ட் டைம் வேலைக்கு போகலான்னு பார்த்தா எதுவும் செட்டும் ஆக மாட்டேங்குது. என்னதாச்சு தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன் சொன்னல, அது சென்று ரொம்ப தூரத்தில் போட்டிருக்காங்க. முன்னாடியே போய் வேறு எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும். சாப்பாடு, ரூமு எல்லாம் செலவாகும் போல் கொஞ்சம். அதான் பைசாக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? அப்புறம் எதுக்கு தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே. இதை கூட என்கிட்ட கேட்கலன்னா அப்புறம் நான் எதுக்கு தான் உனக்கு? இல்லைங்க, உங்களுக்கும் சம்பளம் போடலை. உங்கள்ட்ட கேட்டால் அத்தை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சும்மாவே என்ன படிக்கிறதுக்கு காசு வாங்கன்னு சொன்னாங்க. சும்மா அப்புறம் மறுபடியும் இதில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம்னு காசு கேட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அம்மா திட்டுவாங்க, நம்ம திட்டுவாங்க. உங்கள் திட்டினாலும் திட்டுறதுனாலும் நான் தானே உனக்கு செய்யணும். என்னை விட்டால் உனக்கு யார் செய்வா சொல்லு? நான் என்ன சம்பளம் வாங்கிதான் சமாளிக்கணுமா? கொஞ்சம் கூட நான் வச்சு பிடிச்சிருக்க மாட்டேன். நான் தான் சம்பளம் வாங்கி ஒன்றை கொடுத்து நீ வாங்க மாட்டேங்கிட்டேன். எல்லாம் பத்திரமா தான் இருக்குது. உனக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 2000 ரூபா இருந்தால் போதுங்க. அதுலேயுமே மிச்சம் இருந்தால் நான் கொண்டாந்து தந்துடுவேன். ஆமாம், நீ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தானே வாங்குற. அதனால கரெக்டாக செலவு பண்ணிட்டு கொண்டாந்து கரெக்டாக தந்துடுவேன். அப்படி தானே நீ யாரோ ஒருத்த மாதிரி தானே நினைக்கிற? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. தனியாக வேற போகணும். அதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கூட வராங்களான்னு கேட்கணும். என்ன பண்ணட்டும்? இப்போ கூட நீ ஒரு வார்த்தை கேட்டுக்க மாட்டேங்கிறீ. இல்லை நம்ம 2 பேரும் போயிட்டு வரலான்னு வான்னு சொன்னால் நான் இன்னும் வரமாட்டேன். நான் சொல்கிறேன். அவங்க அம்மா திட்டுவாங்க, சும்மா சும்மா திட்டுறாங்க. இதுக்கு என் கூட வந்தீங்கன்னா அம்பிடுதேன். அன்றைக்கி கல்யாணத்துக்கு போனதுக்கே நான் லீவ் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இப்போ இதில் வேறு லீவ் போட்டு வந்தீங்கன்னா அம்பிடுதேன். நான் வீட்டிலே இருக்க முடியாது. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா? உனக்கு கூப்பிட இஷ்டம் இல்லை அதானே? சரி, இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. சரிங்க, 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். ரூம் எடுத்து தங்கிட்டு சாப்பாடு அப்போ கூட கொஞ்சம் 2000 ரூபா செலவாகும் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு தானே கிளம்பணும். சரி, நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்னா இப்போவே எடுத்து வச்சுக்க. அப்போ நாளைக்கு அதை மறந்துட்டு இதை மறந்துட்டேன்ட்டு சொல்லக்கூடாது. இல்லை, உன் பொண்டாட்டி ஆளே காணும். காலையில் சாப்பிட்டு போடுவேன். மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை, இது வேலை தான் செய்யலை. வந்து சாப்பிட்டாச்சு போகக்கூடாதா? அப்படி என்ன தாண்டா ரூம்குள்ள? இல்லைம்மா, அவளுக்கு நாளை கழிச்சு எக்ஸாம் இருக்கான். அதையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. மத்தியானம் சாப்பிட்லையா? சொல்லியிருந்தேன், நான் சாப்பிட வச்சிருப்பேன். எனக்கு தெரியாது சாப்பிடாதது. அப்படி என்னதான் படிக்கிறான்னு இல்லை. நான் பூராதே படிக்கிறேன். காலேஜ் போய் படிக்கிறேன், இங்கே வந்து படிக்கிறேன். என்னதான் படிக்கிறான்னு இல்லை. காசு அழிக்கிறேன்னே தெரியுங்க. அது இல்லைம்மா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காளாம். நாளை கழிச்சு எக்ஸாமு. அங்கே நாங்கள் மதுரை வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அங்கேயே தங்கி தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் நாளைக்கு நைட்டே கிளம்பிடுவோம். நாங்கள் என்ன நீனுமா போகிறேன்? அவளுக்கு தான் எக்ஸாமு. நீ போய் என்ன போகிறேன்? லீவ் எடுத்து போட்டுக்கிட்டு அவள் ஒரு ஆளை போய் ரூம் எடுத்து தங்கி இருந்து வரலாமா? உன் அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். நான் வரேன், எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆமாடா, உன் மாமியார் கஷ்டப்படக்கூடாதுல்ல. உன் மாமியார் கஷ்டப்பட்டாலே உனக்கு தாங்காதுல்ல. அம்மா அந்த கஷ்டப்பட்டு வேலை ஆக்குறேன். கால் கையெல்லாம் வலிக்குது, இந்த முட்டி வலி தாங்க முடியல. ஆஸ்பத்திரி குட்டி போடாங்க, அது குட்டி போக முடியல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் துணையாக போகிற. உன் மாமியார் போட பாவம் மேல் வலிக்கும். அப்படிலாம் இல்லைம்மா, அவளை நான் கூட்டிகிட்டு போகாமல் வேறு யாருமே கூட்டிகிட்டு போகிறா? உன் பொண்டாட்டி படிச்சு என்னடா பண்ண போற? ஊரில் பூரா 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்காம தெரியுறாங்க. உன் பொண்டாட்டி போய் முதல் தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போக போகிறாளாக்கும். போடாங்கிட்டு கலெக்டராக போகிறா. பின்னாடியே தெரியுறாங்க. போ வேலை பாரு அவளை விட்டு. ஏமா நீ இப்படி சொல்கிற? தங்கச்சிதையும் படிக்க மாட்டேங்குது. படின்னு சொல்லி ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. சரி, ராஜிதையும் படிக்கிறேன்னு சொல்கிறா. படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நமக்கு நல்லது தானம்மா. இப்போவே நீ உன் பொண்டாச்சி கிட்ட கேட்டுக்கிட்டு ஆடுற. அம்மாவை மதிக்க மாட்டேங்கிற. அவன் மட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோன்னா அவ்வளோதான். இப்படி தான் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். உன் மக ஒழுங்காக படிக்கல, படிப்பே மண்டியில் ஏறுற. அதனால அடுத்தவங்க யாரும் படிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டியோ? அம்மாடா, நான் பொறாமப்படுறேன்னு சொல்றியாக்குன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போ. பொறாமையே வச்சுக்க. நான் சொல்கிறத சொல்லிட்டு வேலை கிடைச்சதுக்கப்புறம் தானே தெரியும். அவங்க பற்றியே காமிப்பாங்க. இப்படி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருமா. சரி, நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம். 2 நாள் ஆகும் வர்றதுக்கு சொல்லிட்டு. அப்புறம் நாளைக்கு கிளம்பணும்னு சொன்னோம்னா நின்று நிற்க சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு. அந்த மகாராணி நாளைக்கு வரைக்கும் வேலையும் பார்க்க மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? அம்மா, உனக்கு வேலை தானம்மா? என்ன வேலைம்மா இருக்குமா சொல்லுமா, நானாச்சும் பார்க்குறேன். ஐயாத்தி, எப்போ இருந்தது அப்படி மாறினேன்? சாப்பிட்ட தட்டை கூட இப்படி எடுத்து வைக்க மாட்டியடா. இப்போ நான் வேலை பார்க்க வந்துடுறேன். பொண்டாட்டி வந்து உன்னை எப்படி மாற்றி வச்சிருக்கான்னு பாரு. உனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்துச்சு. ஒரு நாளைக்காச்சும் ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்கியாடா? இப்படிதான் இப்படி மாறுறாங்களோ. ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பேன். இதுதாம்மா உன்ட்ட பேசுறதுக்கே கடுப்பாக இருக்கும். போமாங்கிட்டு நான் போகிறேன். உண்மை சொன்னா எங்களுக்குலாம் கஷ்டம் கிடக்கு. 10 நாள் காலேஜ் போகிறோம் போயிடா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் 10 நாள் போயிடா. ஒரு தங்கச்சியை பொண்ணு பார்க்க ஓயாமல் வரங்க, அதுக்கு 10 நாள் போயிடுறா. இப்படி போனால் இங்கே குடும்பத்தை யார் நடத்துறது? இன்னைக்கு ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வேறு ஊற்றுறோம் சொன்னாங்க. அதை போய் வாங்க. நாங்கள் எப்படி கூட்டு இருக்கோம்? இத்தனை ஓட்டு ஊற்றுறாங்க. அதுக்கு லைன் பிடிச்சி வேறு நிற்கணும். இந்த மனுஷனை போக சொல்லலாம் பார்த்தா ஆம்பளை வசதியே இருக்காது. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. போகிறாரா எங்கேயாச்சும் போன இடம் வந்த இடம் போய் எப்படியே உட்காந்து இந்த டீயை குடிச்சிட்டு கதை பேச வேண்டியது. பொம்பளை அது மாதிரி என்ன கதை தான் பேச வரும். என்னம்மா, என் பேச்சு அடிபடுற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீ ஏன் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன்? உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையோ? ஆமாம், என்னை தனியாக தானே புலம்ப விட்டுறியே. இன்னைக்கு நிம்மதியாக இருக்க விட்டுறியா? ரேஷன் கடைக்கு போகணும். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல.
ரேஷன் கடையில் வெளியே தானே வந்தீனா? அங்கே யாருமே இல்லையே, ரேஷன் கடை பூட்டி தான் கிடக்கு, தெரியாமல் சொல்கிறியா? ஐயோ பூட்டிட்டாங்களா? அதுக்குள்ளே பூட்டிட்டு போயிட்டாங்க. அடியே மணி 5 மணி ஆச்சுடி, நேரத்துலேயே ரேஷன் கடை இருக்கும். ஏன் இன்னைக்கு அரிசி போடுறேன்னு சொன்னாங்களா? அட மண்ணெண்ணெய் ஊற்றுறது நாங்கள் இது குத்துறதே இத்தினூண்டு மண்ணெண்ணெய், அதுவும் வாங்க முடியாமல் போச்சா? இந்த பனியில் அடுப்பும் பிடிக்க மாட்டேங்குது, இன்னும் பற்ற வைக்க போகிறதே தெரியல. சுடுதெல்லாம் கிடையாது உங்களுக்கு, குளிக்க பச்சை தண்ணி குளிங்க போங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லியிருந்தானே போயில அப்படியே வாங்கிட்டு போயிருப்பல்ல. எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லணும். எனக்கு என்ன இருந்துட்டு இப்போ வந்தவொன்னு சொன்னியா, நான் என்ன பண்ணுறது? சரி விடு, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு டீசல் வாங்கி தரேன், அடுப்பு தைக்க வச்சுக்க. சரி உங்கள் மருமக நாளைக்கு நைட்டு போகிறான், மருமகளும் மைண்டு போகிறான், ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம், மதுரைக்கு போகணுமா? ஆமாம், ராஜி நேற்று தான் என்கிட்ட சொன்னான், ரொம்ப தூரத்தில் போட்டிருக்காங்களாம், ஒரு ஆள் எப்படி போகிறது இல்லை, அம்மாவதையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னான். நல்ல வேலை இவனே போகிறானா, ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்கள்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் தான் இப்போ புல் எதிரியாக இருக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு நேரம் வராமலா போயிடும். சும்மா கத்திக்கிட்டே இருக்காம போ, டீயை போட்டு எடுத்துட்டு வா போ.